கட்சி அலுவலகத்தை திறந்திருக்கோம், நம்ம மாவட்ட அலுவலகம். அதை முடிச்சு இன்னைக்கு அவருடைய மகனுடைய ரிசப்ஷன்ல கலந்துக்கிட்டு இருக்க. இன்னைக்கு முதல் முறையாக ஒரு திருமண விழாவில் கலந்துக்கிட்டு இருக்க. கேப்டன் இல்லை அப்படிங்கிற மிகப்பெரிய வேதனை நம் வாழ்நாள் முழுவதும் நம்ம கிட்ட இருக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. நீங்க என்ன பார்த்த அத்தனை பேரும் நீங்க கண் கலங்கும் போது உங்கள் முகத்துல நான் கேப்டனை பார்க்கிறேன். யாரும் கண் கலங்க வேண்டாம். தலைவர் நம்ம கூட தான் இருக்கிறாரு. தெய்வமாக இருந்து தேசிய முற்போக்கு திராவிட நமக்கு அத்தனை பேரும். அதனால யாரும் தைரியமா இருக்கணும், கண் கலங்க கூடாது. நல்ல தேர்தல் முடிவுகள் வந்து தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அபாரமான வெற்றி பெற்று உறுதியாக நம்ம கேப்டன் எதுக்காக இந்த கட்சியை ஆரம்பிப்பாரோ அந்த லட்சியத்தை நாம் அடைந்தே தீர்வோம். அதே மாதிரி மணமகன் மற்றும் மணமகள் எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று 16 செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழணும் சொல்லி மனப்பூர்வமாக கேப்டன் ஆசீர்வாதத்தோட என்னுடைய ஆசீர்வாதத்தையும் மனப்பூர்வமாக அவங்களுக்கு கொடுக்குறேன். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து நல்ல புரிதலோட உங்க அப்பா அம்மாவையே ஒரு ரோல் மாடலா நீங்க எடுத்துக்கிட்டு உங்க வாழ்க்கையில எல்லா வளங்களையும் நலங்களையும் பெற்று உங்க பிறந்த வீடு புகுந்த வீட்டுக்கும் மக்களுக்கும் கட்சிக்கும் என்னைக்குமே ஒரு எடுத்துக்காட்டாக நீங்க இருக்கணும்னு சொல்லி மனப்பூர்வமாக வாழ்த்தி 16 செல்வங்கள் பெற்று நீங்க இருவரும் வாழ்ந்து வாழணும் சொல்லி தலைவர் கேப்டனுடைய ஆசீர்வாதத்தோட என்னுடைய ஆசீர்வாதங்களை நான் தரேன். எனவே இயன்றதை செய்வோம், இல்லாதவர்க்கே தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்று கூறி நமது முரசு மிகப்பெரிய வெற்றி பெறும் என்று கூறி என்னை வரவேற்க வந்த அனைவருக்கும் இருகரம் கூப்பி நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.